இன்னைக்கு கனவா மீன் வாங்கியாச்சு. கனவா மீன் கிளீன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம்னு சொல்லுவாங்க. ஏன்னா, அதில வந்து கருப்பு மை இருக்கும். அது உடையாம கிளீன் பண்ணிட்டோம்னா, ரொம்ப ஈஸியா கிளீன் பண்ணிடலாம். தலை கிட்ட தான் மை இருக்கும். லைட்டா தலைய இழுத்தோம்னா, அது வந்துரும். இந்த மீனோட முதுகு கிட்ட ஒரு நரம்பு மாதிரி ஒண்ணு இருக்கும். அத லைட்டா இழுத்தோம்னா, அந்த நரம்பும் வந்துரும். அதுக்கப்புறம் அதுக்கு மேலாப்புல உள்ள தோல கிளீன் பண்ணிட்டு நல்லா உளிச்சோம்னா, கிளீனா வந்துரும் அது. பாருங்க, அந்த மீன் மேல இருக்கிற எல்லா தோலையும் ஃபுல்லா கிளீன் பண்ணிட்டு, அந்த பை மாரி இருக்கிறதுக்குள்ள நெறைய வேஸ்ட் இருக்கும். அதையும் எடுத்து போட்டுருங்க. பாருங்க, இந்த மாதிரி எடுத்தீங்கன்னா, அந்த பை மாரி இருக்கிறதுக்குள்ள வேஸ்ட் வந்து எல்லாம் வெளிய வந்துரும். அதையும் கிளீன் பண்ணி எடுத்துறலாம். இப்ப இது வந்து நல்லா கிளீன் ஆயிருச்சு. அதுக்கப்புறமா தலையில இந்த மாதிரி எடுத்தீங்கன்னா, அதோட பல்லு வந்து வெளியில வந்துரும். பாருங்க, இந்த மாரி பிரஸ் பண்ணும்போது பல்லையும் எடுத்து கிளீன் பண்ணிரலாம். பாருங்க, தலைய இந்த மாதிரி பிடிச்சுக்கிட்டு குடலையும் மையையும் வந்து எடுத்துருங்க. தலையில இருக்க அந்த 2 கண்ணையும் கிளீன் பண்ணிட்டோம்னா வேலை முடிஞ்சது. அப்புறம் உங்களுக்கு எந்த ஷேப்ல வேணுமோ அந்த மாதிரி கட் பண்ணிட்டு பாருங்க, இப்ப இந்த எல்லா கனவா மீனையும் நல்லா கிளீன் பண்ணி இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்ல நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்ப இதுல வந்து கல்லுப்பு இதோட ஆட் பண்ணிட்டு நல்லா பிசைஞ்சு விட்டீங்கன்னா, இந்த மீன்ல இருந்து நல்லா நுரையா வரும். அதுல இருக்கிற அழுக்கெல்லாம் வந்து நல்லா கிளீன் ஆயிரும். கல்லுப்பு சேர்த்து இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு கழுவுனீங்கன்னா, மீன்ல இருக்க அந்த வழுவழுப்பு தன்மையெல்லாம் போயிரும். உப்பு போட்டு நல்லா பிசைஞ்சோன்னா இந்த மாதிரி நல்ல நுரையா வரும். அதுக்கப்புறம் ஒரு 4-5 வாட்டி நல்லா தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணி எடுத்தீங்கன்னா, இந்த மாதிரி க்ளீனாக கனவா மீனை வாஷ் பண்ணி எடுத்துடலாம். இனிமேல் கனவா மீன் வாங்கினா ஈஸியான மெத்தடில் நீங்களும் க்ளீன் பண்ணிடுவீங்க. இந்த கனவா மீனில் ஒரு அருமையான தொக்கு ரெசிபி நம்ம வீடியோவில் இருக்குது. அந்த வீடியோவோட லிங்க் வந்து கீழே இருக்க ப்ளே பட்டனை கிளிக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இது அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.